ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிருத்திக் பவித்ரா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு கோவிலுக்கு போய் மாவிளக்கு போட போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு ஒருத்தராக குளிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இருந்தோம். ஸோ நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, தெருவுக்கு வந்து இந்த சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வச்சுட்டு செம்ம சவுண்டு. எனக்கு இன்னொரு பயம் என்னென்னா காப்பிரைட் விழுந்துருமோன்னு. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஷாப்பிங் vlog அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல சாமி பாட்டு வந்து கேட்டுருச்சாட்டுக்கு காப்பிரைட் விழுந்துருச்சு. அப்புறம் நான் அந்த செக்மெண்ட் வரைக்கும் மியூட் பண்ணி போட்டிருக்கேன். அது இன்னும் செக் பண்ணிட்டு இருக்காங்களாட்டுக்குது. அது எப்போ காப்பிரைட்லேருந்து கிளைம் ஆகும்னு தெரியும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரிஜினல் ஆடியோட சவுண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா மறுபடியும் நம்ம தெரிஞ்சும் காப்பிரைட் வாங்கக்கூடாது அப்படின்ட்டுக்காக. ஏன்னா உங்களுக்கு அந்த வீடியோவிலே பார்த்துப்பீங்க, எங்கள் வீட்டுக்கு நேராக தான் வந்துட்டு அந்த ஸ்பீக்கர் பாக்ஸே இருக்குது. அப்படி அலறுது சவுண்டுக்கு, அப்போ தாங்க முடியல. ஸோ அந்த ஏரியா முழுக்கவே எத்தனை தெருக்கு இருக்கோ எல்லா தெருக்கும் வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு 50 தெரு இருக்குன்னா 50 தெரு வாசல்லையும் அந்த முக்குலேயும் வந்துட்டு அந்த சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருப்பாங்க. எந்த சாங்ஸை கேட்குறதுனே தெரியாது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் முன்னே தள்ளி போனோம்னா கோவில் பக்கத்தில் ரவுண்டான ஒன்று இருக்கும். ஸோ அதில் சுற்றி நிறையா தெரு இருக்கும். அங்கே எல்லா தெருவுலேயும் வந்துட்டு அவ்வளோ பெரிய பெரிய சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ். எதை கேட்குறதுனே தெரியல, அப்படி சவுண்டு. ஸோ தம்பி வந்துட்டு அங்கே பாட்டெல்லாம் போடவும் காலையிலேயே அவனுக்கு டான்ஸ் மூட் ஆயிடுச்சு. தலையை ஆட்டாட்டுன்னு ஆட்டிகிட்டு வந்துட்டு இருந்தான். ஸோ இதுதான் வந்துட்டு கோவில் போகிற வழி. சின்ன வயசில் வந்துட்டு நான் இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் பார்க்கும்போது கண்ணாடி நான் சொல்லிகிட்டே வந்தேன். அம்மா வந்து இந்த ஸ்கூல்லேருந்து இங்கேருந்து போகும்போது நான் இந்த தெருவில் இதெல்லாம் பண்ணேன், இந்த கடை இங்கே இருக்கும், அது இருக்கும் அப்படின்ட்டு. ஒன்ஸ் நம்ம மறுபடியும் அந்த தெருவெல்லாம் பார்க்கும்போது, அந்த கிரவுண்டானெல்லாம் பார்க்கும்போது அந்த மெமரிஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் அரிசி மாவு வாங்குற வரைக்கும் கண்ணா வந்துட்டு கொஞ்சம் ஓரமாக நிற்க சொன்னால் அவன் குப்பைங்க கொட்டி இருக்க சைடில் நின்றுருக்கு பாம்பு போல் இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, நைட்டு கடை போட்டுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதோட குப்பை தான் எல்லாம் வந்துட்டு இப்போ தான் விடிஞ்சது, எல்லோரும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 7 o'clock போல் நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். 7 மணிக்கு வெயில் வேறு, செம்ம வெயில். அதுக்கேற்ற மாதிரி ஈவினிங் போல் வந்துட்டு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஒரு நைட் டைம் போல். கோயிலுக்குள்ளேயே போகிற அதுக்குன்னு வெந்து ஒழுகுது காலையிலேயே. ஆமாம், நாளைக்கு ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும் தீ மிதிக்கிறதுனால. அப்பா கட்டணுமா? கட்டியாச்சு. இவனை யாராவது பிடிங்க. இப்போ ஒரு 2 கிளிப் முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பிள்ளையார் கோயில் காட்டியிருப்பேன் இல்லைங்களா. அந்த கோவிலை தாண்டி தான் எங்கள் ஸ்கூலுக்கு போகணும். அப்போ நான் வந்துட்டு ஜீசஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கோம். எனக்கு எப்போவுமே வந்து ஜீசஸ் அந்த சிலுவஸ் போகிற சிம்பிள் தான் எனக்கு எப்போவுமே வரும். எந்த சாமி பார்த்தாலுமே நான் எல்லோரும் பிள்ளையாரை பார்த்தாங்க கன்னத்தில் இப்படி தட்டி சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் எப்படின்னா சிலுவை தான் போட வருமே எப்போவுமே. ஸோ அதெல்லாம் அம்மா வந்து சொல்லி கொடுப்பாங்க, இப்படி தான் கும்பிடணுன்னு. எனக்கு அந்த பழக்கம் ரொம்ப நாளாகவே மாறாமலே இருந்தது. எந்த சாமி பார்த்தாலும் சிலுவை தான் போட தோணும் எனக்கு. இப்போ கொஞ்சம் வளர வளர அப்படியே மாற்றிக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லார் ஊர்லேயும் வந்துட்டு திருவிழானா தேர் வந்து வடம் பிடிச்சி அந்த கயிறு வச்சு இழுப்பாங்க. இல்லைன்னா ஊருக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எங்கள் ஊர் திருவிழா எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, மாட்டு வண்டியில் வந்துட்டு அம்மன் தேரை வந்துட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு 10 நாள் போல் திருவிழா நடக்கும். 10 நாளுமே வந்துட்டு செம்ம திருவிழா, செம்ம சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலலாம் அந்த திருவிழா நாங்கள் என்ஜாய் அப்படி பண்ணுவோம். ஆனால் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் என்ன எல்லா ஊர்லேயும் திருவிழா பார்த்ததுனால திருவிழா தானே அப்படின்ட்டு எங்களுக்கு அந்த ஒரு தாட் வந்துருச்சு. எப்பவுமே வந்துட்டு மெட்ராஸில் திருவிழானா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். சின்ன வயசில் ஜாலியாக கிளம்பி போவோம். இப்போலாம் திருவிழா வந்துருச்சு, கடமைக்கேன்னு போகிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போல்லாம்.
ஸோ அம்மா வந்துட்டு தம்பிக்கு கண்மலர் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவனுக்கு சின்ன வயசில் வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணை வந்துட்டு மாறு கண்ணு மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் இப்போ எந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி தகடு விற்றுட்டு இருந்தாங்கன்னா குழந்தைக்கு வந்துட்டு கண்ணில் இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வேண்டிட்டு போட்டுருவாங்க. அப்புறம் இன்னொரு குழந்த சிலை ஒன்று எடுத்தாங்க. அது வந்து தம்பி நல்லா வளரணும் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு ஆம்பளை போட்ட ஒரு இது எடுத்தாங்க. அப்பாவும் நல்லா இருக்கணும், கை கால் சுகத்தோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு மொத்தம் 3 எந்தத்தையுமே தம்பி கையாலே வச்சு போட்டாச்சு. எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரிஜினல் ஆடியோவில் வந்துட்டு சாமி சாங் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் அதான் ஒரு இடத்துல கேட்காம இருக்கும் அப்படின்னு பார்த்தா நான் எடுத்த வீடியோ எல்லாத்துலேயுமே சாமி பாட்டு நம்ம இக்னோர் பண்ணவும் முடியாது. ஸோ அது மேலே வாய்ஸ் போட்டாக வேண்டிய கட்டாயத்தினால தான் நான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். இல்லைனா ஒரிஜினல் ஆடியோவே நல்லா தான் இருந்தது. ஆனால் பாட்டு பிரச்சனைங்கிறதுனால வந்துட்டு ஒரிஜினல் ஆடியோ மேலே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா காப்பிரைட் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இந்த அம்மன் தேர் தான் வந்துட்டு ஸோ வாங்கின எல்லா எந்திரத்தையும் வந்துட்டு தம்பி கையாலேயே போட்டாச்சு. தம்பி உண்டியல் பக்கத்தில் கொண்டு வரவும் பயந்துட்டேன், என்னமோ போட வைக்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் ஆயா எங்கே காணோன்னு பார்த்தீங்கன்னா, ஆயா வந்துட்டு எங்களுக்கு மாவிளக்கு போகிறது வாழை இலை வாங்க போயிட்டாங்க. எல்லாமே வாங்கணும், வாழை இலை வாங்க மறந்துட்டோம். அப்பையும் கோவிலுக்கு வெளியில் கடை இருந்தது, ஆனால் வந்து அவங்க திறக்கலை. ஆயா போனதுக்கு அப்புறமா தான் இலை கொண்டு வந்திருந்தாங்க. சரி போனவங்க எது கூப்பிடணுன்னு நாங்களும் விட்டுட்டோம். ஸோ இந்த கோவில் இப்போ இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்களா, இந்த அன்னைக்கு ஈவினிங் போல் வந்துட்டு தீமிதி திருவிழா இங்கே நடக்கும். ஸோ நான் வரும்போது காட்டியிருப்பேன், அந்த இடத்த நான் சொல்ல மறந்துட்டேன். நான் உள்ள என்ட்ரன்ஸ் போகிற வழியிலேயே அந்த தீமிதிக்கு அந்த குண்டம் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்குமே அங்கே தீ மிதிச்சிட்ருப்பாங்க. இந்த கோவிலுக்குள்ளே நைட் ஆனால் வரவே முடியாது, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நான் தீமிதிக்கும் வருவாங்க. நான் கடைசி டே வேறு செம்ம கூட்டமாக இருக்கும். நம்ம நின்னோம்னா போதும், அவங்களே கொண்டு போய் நம்ம எங்கே போகணுமோ இறக்கி விட்ருவாங்க. ஸோ தள்ளிக்கிட்டே போயிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி ஒரு ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இவங்க தான் வந்து மாசாணி அம்மன். அப்புறம் வந்துட்டு தம்பிக்கு எனக்கு அப்பாவுக்கு கண்ணாக்கில் வந்துட்டு இங்கே வந்துருச்சு கயிறு கட்டிட்டு. அப்புறம் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு மாவிளக்கு போகிறதுக்கு முதல்ல வந்து குளிக்கணும். ஸோ ஆல்ரெடி வீட்டில் குளிச்சுட்டு தான் வந்தோம், இருந்தாலும் ஈரத்தோடு தான் படுக்கணும், அது ஒரு ஐதீகம். ஸோ அதனால் வந்துட்டு பின்னாடி பேக் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி பைப்பில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏதாவது டப்பா இல்லை ஏதாவது மக் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா அதில் பிடிச்சி நம்ம குளிச்சுக்கணும். நிறைய பேர் இங்கே பொங்கல்லாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்த வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி, திருவிழானாலே எப்படி இருக்கும்னு தெரியலைங்களா, இந்த பொங்கல் வைக்கிற இடம் இந்த கோவிலில் தண்ணி புழங்கிட்டு இருந்தால். ஸோ அதே மாதிரி தான் இருந்தால் இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். இங்கே வந்துட்டு சிமெண்ட் தரெல்லாம் போட்டு கொஞ்சம் இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் 2 பேர் போடலாம். ஆனால் எல்லா நாளும் திருவிழா வரப்போகிறதில்ல, அந்த 10 நாள் தான். ஸோ அந்த 10 நாளுக்காவது கொஞ்சம் இடத்த நீட் பண்ணி வச்சுட்டு அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு 2 பேர் போட்டு கொஞ்சம் அவங்க பொங்கல் வைக்க யாராவது கொஞ்சம் அன்டீசெண்டாக கொஞ்சம் அந்த பொருள்லாம் அங்கே கொட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கலாம். ஸோ என்னோடய ஒப்பீனியன் அதுதான். அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் அதான் தோணும், வருஷம் இப்படியே தான் பண்ணுறாங்கன்னு தெரியும், அவங்களும் அதை கண்டுக்காமல் இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அம்மனுக்கு வந்துட்டு அந்த சாப்பாடு படைப்பாங்க. ஸோ அந்த இடத்த கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தா எல்லாத்துக்கும் நல்லது. அப்புறம் எப்போவுமே வந்துட்டு எங்களுக்கு மாவிளக்கு வந்துட்டு எங்கள் ஆயா தான் வந்து பிணைவாங்க. நாங்கள் யாருமே பிணைய மாட்டோம். அது எப்போவுமே அது ஒரு குடுப்பனை மாதிரி எங்கள் ஆயா வந்து தான் எங்களுக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாங்கள் மார்னிங்கே சீக்கிரமாக ஏஞ்சி வந்ததுனால தம்பிக்கு எதுவும் சாப்பாடு எதுவும் வாங்கி தர முடியல. பிஸ்கெட்டு இல்லை வாழைப்பழம் ஏதோ கொடுத்தேன்னு ஞாபகம் இல்லை எனக்கு சரியாக. ஸோ அது 2ல் ஏதோ ஒன்று தான் கொடுத்தேன். அப்புறம் தம்பிக்கு பசிக்குமே அப்படின்ட்டு அங்கே பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தம்பிக்கு வந்துட்டு பொங்கல் ஊட்டிகிட்டு இருந்தேன். ஊட்டி முடிச்சது வந்துட்டு ஆயாவும் மாவிளக்கெலாம் பிணைஞ்சிட்டாங்க. சரி வாங்க விளக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால பிரியா வந்து ஃபஸ்ட்டு படுத்துக்கிட்டா. ஸோ அவளுக்கு போகிறத முதல்ல வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வான்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டாங்க. அப்புறம் நானும் படுத்துட்டேன். ஆயா வந்து மாவிளக்கு வந்து அதை வச்சு படுக்க வச்சு ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் எங்கள் சேர்ந்து படுத்துட்டாங்க. அப்புறம் நான் எடுத்தேன், அப்புறம் 2வது பிரியா எடுத்தேன், அப்புறம் 3வது அம்மா எடுத்தாங்க. ஸோ அந்த மாவிளக்கோட வந்துட்டு கோவிலில்
ஒரு 3 சுற்று சுற்றி வரணும். ஆண்டோட்டி வாங்கிட்டு வந்து பாதி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த கோவில் கம்பம் வச்சுருப்பாங்க, கொடி கம்பம், அங்கே வச்சுட்டு சாமி கும்பிட்டு வர வழியில் வந்துட்டு ரொம்ப பசி. ஸோ அதனால் நான்டோட்டி வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் வெயில் அதிகமாக அடிச்சு டயர்ட். ஒரு ஈவினிங் போல் வெளியில் கிளம்பி போவோம். எல்லோரும் நான்டோட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துச்சோம். கிருத்திக்கும் நல்லா தூங்கி எழுந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா, என் தங்கச்சி, அவன் பையன்லாம் வந்திருந்தாங்க. ஸோ கிருத்திக்கும் அவனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 50 நாள் வித்தியாசம்தான் இருக்கும். ஸோ அவங்க 2 பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, கிருத்திக் வந்துட்டு கிருஷ்வந்தை போட்டு அடிக்கிறது, தள்ளுறது, கிள்ளி விடுறது, ரஃப்பாக போட்டு பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கிருத்திக் வந்து சின்ன குழந்தைங்களோட நாங்கள் விளையாட விட்டதே இல்லை. ஏன்னா நாங்கள் இருந்த வீட்லேயும் சரி, அம்மா வீட்லேயும் சரி, எந்த பக்கத்தில் நேபர்ஸ் அந்த மாதிரி பக்கத்தில் எந்த குழந்தைங்களும் இல்லை, பெரிய பசங்க கூட யாருமே இல்லை. அவன் ஃபுல்லாக விளையாண்டது எல்லாமே என் கூட, எங்கள் அப்பா அம்மா கூட, கண்ணா கூட, பிரியா கூட மட்டும்தான். அதனால் அவனுக்கு சின்ன குழந்தைங்களோட எப்படி பேசுறது, விளையாடுறதுன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா கிருஷ்வந்துக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு சுற்றி அவ்வளோ சில்ட்ரன்ஸ் அவ்வளோ பேர் இருப்பாங்க. அதனால் அவனுக்கு அந்த விளையாண்டு பழக்கம். ஆனால் தம்பிக்கு வந்துட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. அவன் யாரையாவது மாதிரி பார்த்தா பொம்மை நினச்சிக்கிறான் போல் இருக்குது. ஸோ அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ ஈவினிங் போல் வந்துட்டு வெளியே நாங்கள் கிளம்பிட்டோம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.